नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः। தம்பி, பயணத்துக்கு தயாராயிட்டியா? எங்கெல்லாம் போக போற? யூரோப் போக போறேன். எத்தனை நாளைக்கு? 8 மாசம். 4 மாசம். தம்பி, சுவாமி, இத வாங்கிக்க. கொஞ்சம் பணம் இருக்கு. இது சமுதாயத்தோடதோ மற்ற யாரோடதோ இல்லை. அந்த பழங்களை கொண்டு வா. தாமதம் வேண்டாம், எல்லா நன்மையும் உண்டாகும். சுவாமி திருவடிகளோட நோய் இன்னும் குறைஞ்ச பாடில்லை. ஒருவேளை சுவாமிகளோட ஆத்மசக்தி குறைஞ்சு போயிருக்குமோ? தர்ம தீர்த்தரே, கொஞ்சம் இப்படி வாங்க. நமக்கு எந்த நோயுமே இல்லை. நோய் உடலுக்கு மட்டும்தான். நாம் இங்க ஒரு புதிய எந்திரத்தை ஸ்தாபிச்சிருக்கோம். எல்லா பிரச்சனைகளையும் சரியா சமாளிச்சு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அந்த எந்திரம் சரியா செயல்படும். எந்திரம் என்று நாம் சொன்னது நம்முடைய நல்ல சிந்தனைகளின் போதனைகளைத்தான். மரணத்தை பற்றி யாரும் முன்கூட்டியே சொல்லவோ மரணத்தால் துக்கப்படுவதோ கூடாது. எப்போது மரணம் நேரும் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டால் மரணம் அடைவதற்கு முன்பாகவே ஜனங்கள் கூடிவிடுவார்கள். அதனால் பல பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் எழும். சிலர் நாவினுடைய நுனியினால் சுவாசத் துளைகளை மூடுவார்கள். மற்றும் சிலர் வேறு சில முறைகளில் சுவாசத்தை தடை செய்து மரணம் அடைவார்கள். அதெல்லாம் ஒரு வகையில் தற்கொலைக்கு சமமாகும். திருவடிகளே, அடியேனுக்கு திரிசுவப்பெரூர் ஆசிரமத்திற்கு போய் வந்தால் நல்லது என்று தோன்றுகிறது. ஆகட்டும்.
உதவி செய்ய எல்லோரும் இங்கு இருக்க வேண்டியதில்லை. அவரவருடைய கடமைகளை அறிந்து அதை நிறைவேற்றுங்கள். பைரவா, அறிவு புறத்திற்கு போ. உத்தரவு. இந்த தாடியையும் மீசையையும் எடுக்கணும். ராமச்சாருவை கூப்பிடுங்க. அந்த கத்தி எங்க? பத்திரமாக வைத்திருக்கிறோம். அதை ராமச்சாருக்கு கொடுங்கள். சுவாமி, இனி அது அதற்கான அவசியம் இனி வராது. உத்தரவு சுவாமி. நித்யானந்தா, யோக வசிஷ்டம் சொல்லு. धिक्कालाद्यनवच्चिन्नम् अदृष्टो भयकोडिगम् चिन्मात्रमक्षयं शान्तम् एकं ब्रह्मास्मि नेदरद्. நமக்கு நல்ல சுகம் தோன்றுகிறது. வியாழஹோரை புறப்பட தகுந்த நேரமாகும். தெய்வ தசகம் சொல்லு. கடவுளே பேணிக் காப்பாய், கைவிடாதெம்மை இங்கே படகோட்டி நீ உன் பாதம் பவக்கடல் கடக்கும் தோணி. எண்ணிடும் பொருள் ஒவ்வொன்றும் இறுதியில் ஒடுங்கும் வேளை மண்ணிலே நிலைக்கும் என்றன் மனமொன்றே வேண்டும் உன்னுள். அன்னமோடு ஆடை நல்கி அன்புடன் பேணியம்மை உன்னதமாக்கும் நீயே உயிர் தரும் வேந்தன் நன்றோ. ஆழியும் மலையும் காற்றும் ஆழமும் போல எம்மை சூழ்ந்திடும் மாயை நீக்கி சுடருளி பொலியச் செய்வாய். படைப்பவன் நீயே மற்றும் படைத்திடும் பொருளும் நீயே, படைத்திடும் தொழிலும் நீயே, படைத்திடும் நெறியும் நீயே. மாயை நீ, மாயாவியும் நீ, மாயாவினோதன் நீயே. மாயையை நீக்கி மாறா மலர்ப்பதம் தருவோய் நீயே.
உண்மையும் நீயே, ஞான ஒளியும் நீ, உவகை நீயே. மண்ணக நிகழ்ச்சி ஓதும் மறைமொழி அனைத்தும் நீயே. அகம்புறம் ஒளிரும் நின்றன் அருட்சுடர் மகிமையாலே புகழ்ந்துனை பாடுகின்றோம். பூரணா போற்றி போற்றி. தீனரை காப்போய் வெல்க, தேவனே வெல்க வெல்க. ஆனந்த வடிவே வெல்க, அருட்பெரும் கடலே வெல்க. ஆழ்ந்த நின் கருணை என்னும் ஆழியில் நாங்கள் மூழ்கி ஆழ்ந்திட வேண்டும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் நன்றே. ஆழ்ந்த நின் கருணை என்னும் ஆழியில் நாங்கள் மூழ்கி ஆழ்ந்திட வேண்டும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் நன்றே. ஆழ்ந்திட வேண்டும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் நன்றே. பைரவா, எதற்காக அழுகிறாய்? நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன். நமோ பகவதே நித்யசுத்தமுக்தமகாத்மனே நாராயண யதீந்திராய தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாம் சரீரமல்ல, அறிவாகின்றோம். சரீரம் உருவாவதற்கு முன்பாகவே நாம் இங்கு இருந்திருந்தோம். இனி இது எல்லாம் இல்லாமல் போனாலும் நாம் இப்படியாக பிரகாசித்துக் கொண்டுதான் இருப்போம்.